கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. Today's promise verse is taken from Jeremiah chapter 32 verse 27. I am the Lord, the God of all mankind. Is anything too hard for me? எரேமியா எழுதின புஸ்தகம் 32 அதிகாரம் 27 வசனம். இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டா? Do you feel completely weary and say, even my last hope has dried up? There is nothing left to hope for. ஒருவேளை நீங்கள் சோர்ந்து போய் உங்கள் நம்பிக்கை எல்லாம் இழந்து கைவிடப்பட்ட சூழ்நிலையில காணப்படுறீங்களா? இனி நம்புவதற்கு ஒன்றுமே இல்லை என்று சொல்லிக் கொண்டு இருக்கிறீங்களா? இந்த நாளிலே தேவன் நமக்கு கொடுக்கின்ற நம்பிக்கையின் வாக்குத்தத்தத்தின் மூலமாக அவர் சொல்லுகிறார், என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டா என்று உங்களை பார்த்து கேட்கிறார். ஆம் பிரியமானவர்களே, அவர் அதிசயங்களை செய்கிற தேவன். இந்த நாளிலே கர்த்தர் உங்களை பார்த்து கேட்கிறார், என்னால செய்யக்கூடாத அதிசயமான ஒரு காரியம் ஏதோ இருக்குதா என்று. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நிச்சயமாகவே கர்த்தர் இந்த நாளிலே இந்த வசனத்தின் மூலமாக நீங்க போகிற சூழ்நிலைகள் எல்லாவற்றிலும் கர்த்தர் ஒரு அற்புதத்தை, நீங்க காத்திருக்கிற காரியத்துக்கு ஒரு அற்புதத்தை செய்ய அவர் வல்லவரா இருக்கிறார். நம் வேதத்துல இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு எப்படி வெளிப்படுத்துகிறார் என்றால், நான் மாம்சமான யாவருக்கும் அவர் தேவனாகிய கர்த்தர் என்று. ஆம் பிரியமானவர்களே, he is not limited by nation, time or situation. He is the creator, the one who holds all power in his hands. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனங்களே, அவர் சர்வ வல்லவரின் தேவன். அவர் கையில தான் எல்லா காரியத்தையும் அவர் வைத்திருக்கிறார். உங்களுக்கு சுகத்துக்காக நீங்க ஜெபித்துக் கொண்டிருக்கிறீங்களா? அல்லது ஏதோ ஒரு டாக்டருடைய ரிப்போர்ட் அது வந்து உங்களுக்கு மிகவும் ஒரு பயங்கரமான ஒரு ஷாக்ல இந்த காரியங்கள் எப்படி இருக்க போகுது, எப்படி நடக்க போகிறது என்று சொல்லி எல்லா நம்பிக்கையும் இழந்து போன ஒரு சூழ்நிலையில காணப்படுறீங்களா? அல்லது உங்களுடைய பிள்ளைகளுடைய காரியமாக இருக்கலாம், எந்த விதமான ஒரு நெருக்கமான சூழ்நிலையிலயோ, ஒரு கடன் பிரச்சனையோ, ஏதோ ஒரு பாரம், எல்லாவற்றிலும் நம்பிக்கை இழந்து போய் இந்த காரியம் இதற்கு மேல நடக்காது என்று சொல்லி நம்பிக்கை எல்லாம் இழந்து போன ஒரு சூழ்நிலையில காணப்படுறீங்களா? இந்த நாளிலே கர்த்தர் சொல்லுகிறார், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டா என்று உங்களை பார்த்துதான் கேட்கிறாங்க. உங்க சூழ்நிலைகள் மாறுவதற்கு ஒரு நிமிஷம் ஆகும். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. எப்படிப்பட்ட சூழ்நிலையில, எப்படிப்பட்ட ஒரு கஷ்டமான ஒரு பாதையில நீங்க நடந்து கொண்டு சென்றாலும் தேவனுடைய கரம் உங்க கூட இருக்கும்போது, அவர் ஒரு காரியத்தை தொடும்போது, அவர் அந்த காரியத்துல, என் தேவன் அந்த காரியத்துல இடைப்படும் போது நிச்சயமாகவே அந்த காரியத்துல ஒரு மாறுதலை, ஒரு அதிசயத்தை நீங்க காண போகிறீங்க. செயல்படுகிற தேவனாக இந்த நாளில் அவர் வெளிப்பட போகிறார். நீங்கள் கர்த்தரை தேவன் என்று நீங்கள் அறிக்கை செய்து அவரை நீங்கள் விசுவாசித்து, நீங்க கர்த்தருடைய காரியத்துல கர்த்தரை நீங்கள் நோக்கி விசுவாசமா இருக்கும்போது நிச்சயமாகவே உங்க காரியங்களை ஒரு மாறுதலை பார்ப்பீங்க. நம் வேதத்துல பார்க்கிறோம், ஆபிரகாமின் சாராளின் வாழ்க்கையில கூட அவர்களுக்கு குழந்தை பெறுவதற்கான எல்லா காலத்தையும் அவர்கள் கடந்து வந்துட்டாங்க. ரொம்ப வயதான காலத்துலதான் அவங்களுக்கு அந்த ஒரு வசனம் வருது, அடுத்த ஆண்டு இந்த நேரத்தில் உனக்கு ஒரு மகன் உன் கையில இருப்பான்ட்டு. ஆனா அதை கேட்ட சாராள் அவள் நகைக்கிறாள், எனக்கு குழந்தை பெறுவதற்கான காலம் எல்லாம் முடிந்து போச்சு, இப்ப எனக்கு எப்படி குழந்தை இருக்குன்ட்டு. அப்ப கர்த்தர் அவள் இடத்துல கேட்கிறாங்க, என்னால் முடியாத காரியம் ஏதாவது ஒண்ணு உண்டா என்று. அவளுக்கு அது அப்போ அந்த காரியம் அவளுக்கு மிகவும் ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு, இந்த காரியம் எப்படி நடக்கும் என்று. ஏன்னா அந்த சூழ்நிலைகள் எல்லாம் பார்க்கும்போது அதுக்கு ஒரு பாசிபிளான வேயே இல்லை. ஆனா நான் வேதத்துல பாக்குறோம், கரெக்டான கர்த்தர் கொடுத்த அப்பாயிண்டட் டைம்ல அவளுக்கு ஒரு கையிலே குமாரன் பிறகிறான். ஈசாக்கை அவள் பெற்றெடுக்கிறாள். ஈசாக்கை பெற்றெடுக்கும் போது சொல்லுகிறாள், தேவன் என்னை நகைக்க பண்ணினார் என்று. இந்த நாளிலே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க, உங்க வாழ்க்கையில உங்க சூழ்நிலைகள் மாறுறதுல கர்த்தர் உங்க வாழ்க்கையில அதிசயமான காரியத்தை செய்கிறத நீங்க நிச்சயமாக பார்த்து உங்க வாழ்க்கையை சமாதானமாய் சந்தோஷமாய் மாறுவதை நீங்க நிச்சயமாகவே நீங்க இந்த நாட்களிலே அதை அனுபவிப்பீங்க. No matter how impossible your situation may seem, remember God is greater than your problem. Hold on to him because nothing is too hard for him. நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த காலை வேலைக்கு நமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அப்பா, இந்த வாக்குத்தத்த வசனத்தை சொல்லி ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேல கர்த்தாவே, அப்பா நீர் கிருபையா இறங்குங்க கர்த்தாவே. அப்பா, எந்த விதமான ஒரு சூழ்நிலையில அப்பா ஒரு அதிசயத்துக்காக அப்பா அவங்க ஏங்கி கொண்டு ஜெபித்து கொண்டு இருக்கிறாங்களே கர்த்தாவே, இந்த நாளிலேப்பா ஒரு அற்புதத்தை காண செய்யுங்க ஏசப்பா. அப்பா, உங்கள் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று விசுவாசிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா, உங்கள் எல்லாம் கூடுமப்பா. இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எந்த காரியத்துக்கு குறித்து ஆண்டவரே, எந்த தேவைக்கு குறித்து ஜெபித்து கொண்டிருக்காங்களே கர்த்தாவே, இந்த நாளிலே ஒரு அற்புதத்தை காண செய்யுங்க ஏசப்பா. நீர் செய்ய போகிறதுக்காக நன்றி செலுத்துக்கிறேன் ஏசப்பா. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம், ஜெபம் கேட்டபடியால் ஆமென். God bless you.